ஃப்ரெண்ட். யோ இன்ஜினியர் கிரியா, சின்ன முதலாளி கேக்குறாருல்ல, வாங்க அப்படியே வாங்க. உங்க இஷ்டமான இடத்துல மார்க் பண்ணுங்க. எவன் கேக்குறது நம்மள? ரொம்ப அவசியம். இப்ப வணக்கம். குடிசை வாழ் மக்கள்லாம் உங்களுக்கு வணக்கம் செய்துங்க. நீங்க திருப்பி வணக்கம் சொல்லாதீங்க, வெறும் கை காட்டி விட்டுருங்க. ஓகே லிசன். இந்த பக்கம் 8 மாடி கட்டடம் and that side 5 story building. டேய், நமக்கெல்லாம் மாடி வீடு கட்டி போறாரு. சின்ன முதலாளி நல்லா இருக்கணும். அடியே, எனக்கு நெஞ்சு வலி. நான் முதல் மாடியிலேயே இருந்துக்கிறேன். அண்ணே, நான் கீழே கூட இருந்தானே வெள்ளம் வந்துரும். நான் மேலே போயிடுறேன். மேனேஜர். எஸ் சார். நாம எதுக்கு வந்திருக்கோம்னு இந்த கும்பலுக்கு எடுத்து சொல்லுங்க. உடனே சொல்றேன் முதலாளி. குடிசை வாழ் கும்பல்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த பக்கம் 8 மாடி கட்டிடமும் இந்த பக்கம் 5 மாடி கட்டிடமும் முதலாளி கட்ட போறது உண்மை. அதுல நீங்கள்லாம் குடியிருந்து கும்மாள அடிக்கிறதுக்கு இல்ல, அந்த மில்ல வைக்க போறாரு. விளக்கமா சொல்றேன். இந்த குப்பத்தை தரமட்டமாக்கி அதுல ஒரு பெரிய மில்லு கட்ட போறாரு. பிரிங்க குடிசைய பிரிங்க. திடீர்னு குடிசைகள் எல்லாம் இடிச்சுறேன்னு சொல்றீங்களே, குழந்தை குட்டியோடு இருக்கிறவங்க எல்லாம் எங்க போவாங்க? அப்பா, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சோலா ஹோட்டல்ல ரூம் போட்டு தர சொல்றியா? அட போயா, பூமநதி ஓரமா போய் குடிசைய போட்டுக்குங்க, மனமா இருக்கும். ஏன் கூவத்து பக்கத்துல உங்க மில்லு கட்டின மணக்காதோ? ஆமா, யார கேட்டுட்டு இந்த குப்பத்தை காலி பண்ண பிளான் போட்டீங்க? எனக்கு சொந்தமான நிலத்துல நான் பிளான் போடுறதுக்கு யார கேட்கணும்? பாத்தியா, அமெரிக்கா பதில் எப்படி சூடா வந்து விடுது. சின்ன முதலாளி, நாங்க பர்மால இந்த அகதிகளா திரும்பி வந்தப்போ தங்குறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். தர்மத்துக்கு பேர் போன உங்க அப்பா தர்மராஜா நாங்க குடியிருக்க இந்த இடத்தை என்னாமா கொடுத்தாரு. எங்களுக்கு குடிசை போட உங்க அம்மா பணம் கொடுத்து உதவுனாங்க. உங்க அப்பா கொடுத்த இடத்துலயும் உங்க அம்மா தந்த பணத்திலயும் உருவானதான் இந்த குப்பம். எங்களுக்கு காரை வீடு கட்டி தர வேண்டாம், எங்க குடிசைகளை இடிச்சு தள்ளாம இருந்தா போதும். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க கஷ்டத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க கஷ்டத்தை பத்தி எனக்கு என்ன கவலை? இந்த நிலம் எங்க பரம்பரை சொத்து. ஊர் உலகத்துல பெத்த பிள்ளைங்க தாய் தகப்பன் பேர் எடுக்கும்னு சொல்லுவாங்க. சின்ன முதலாளி, நீங்க தாய் தகப்பன் பேர் எடுக்காட்டாலும் பரவாயில்ல, உங்க குடும்ப கௌரவத்தை கெடுத்துடாதீங்க. என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். 8 நாளைக்குள்ள இந்த குப்பத்தை காலி பண்ணி உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கங்க. நாங்க குப்பத்தை காலி பண்ண மாட்டோம். முதலாளி, இந்த பொண்ணு என்ன திமிரா பேசுது பாத்தீங்களா? மத்தவங்க எல்லாம் பாவம் நல்லவங்க, வான்னா வருவாங்க, போன்னா போவாங்க. இந்த பொண்ணு கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அவங்களே கேட்போம். என்ன கண்ணுங்களா, எல்லாம் காலி பண்ணிடுறீங்களா? தயா, நீ சொன்னா காலி பண்ண மாட்டோம், அண்ணம்மா சொன்னா தான் காலி பண்ணுவோம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்கா குப்பத்தை காலி பண்ணல, நான் வர மாட்டேன். புல்டோசர் தான் வரும். இடிக்கிறத படிக்கிறதுக்கு தான் ஐயா அமெரிக்கா போனீங்களோ? அது உள்ளூர்ல படிச்சுக்கலாமே. இது தேராதுங்க. இது வாயோ வாய். நம்ம போய் புல்டோசருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வருவோம். வாங்க முதலாளி. குடிக்க கூழு கலையிற கூட்டத்துக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டாளே, குப்பத்தை காலி பண்ணணும். அவ திமிர அடக்கணும். அண்ணம்மா அவனுடைய தயவு இல்லாம குப்பத்தை காலி பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவளுக்கு அங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு. இந்த மாதிரி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கவங்க நல்ல விலை வந்தா மனசாட்சியை வித்துருவாங்க. அப்ப அவளுடைய மனசாட்சியை நம்ம வாங்கிடலான்றீங்க? எஸ், throw some bones. ஹலோ பேபி. எஸ், உங்க கார்ல என்ன கோளாறுன்னு சொன்னா ஐ வில் ஹெல்ப் யூ. கார்ல ஆயில் டியூப் வெடிச்சிருச்சு. வாட்? டியூப் வெடிச்சிருச்சா? அப்ப ஆயில் எல்லாம் கொட்டி இருக்கணுமே. ஆமா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீங்க என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரா? நோ நோ, இதுக்கு என்ஜினியரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் எலிமெண்டரி நாலேஜ். நீங்க அடிக்கடி ஆயில் மாத்தலன்னா இப்படி குழா வெடிக்கத்தான் செய்யும். இனிமே அடிக்கடி ஆயில் மாத்துறேன். இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. ஓ ஷூர். இப்போ உங்களுக்கு வேண்டியது புது டியூபும் ஃப்ரெஷ் ஆயிலும், அவ்வளவுதானே? ஆமா, உங்ககிட்ட இருந்தா எனக்கு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. Why not? உங்க மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்காகவே ஆயிலும் டியூபும் ரெடியா வச்சிருக்கேன். கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வரேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான டியூப். பாருங்க,
யூஸ் பண்ணி பாருங்க தெரியும். Can I fix it? Please. நான் கை வச்சிட்டே இல்ல, உங்க வண்டி பிரமாதமா ஓடும். ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஹாய் ஹாய் பேபி, நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீ யாருன்னு சொல்லலையே. நானா? நீ இவ்வளவு கவர்ச்சி ஆடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் எதிர்பார்க்கல. எதை? நீங்க இவ்வளவு சீக்கிரமா என்ன கவர்ந்துருவீங்கன்னு. You are an angel. I mean தேவதை. என்ன மாதிரி பெண்களை அமெரிக்காவுல பாத்திருப்பீங்களே? அமெரிக்கால மட்டும் செக்ஸுக்கே பேர் போன பாரிஸ் அழகிகளை நிர்வாணமா பார்த்திருக்கேன். அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி லட்சுமியை மடக்கி பெட்டிக்குள்ள போட்டு கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு? இந்த ஓலை கேண்டீனை பிரிச்சுட்டு 4 அடுக்கு மாடி கட்டு, கீழே ஹோட்டல்ல வச்சுக்கோ. 4வது மாடியில ஏர் கண்டிஷனை பிக்ஸ் பண்ணி பெட்ரூமா வச்சுக்கோ. சீலிங்ல டிவியை பிக்ஸ் பண்ணு, படுத்துக்கினே டிவியை பார். உலகத்துல இது வரைக்கும் படுத்துக்கினே எவனுமே டிவி பார்த்தது கிடையாது. இதுக்கு கைமாறா நான் என்ன செய்யணும்? என்ன ஒண்ணுமில்ல, குப்பத்து ஜனங்களை கூட்டி நீங்க வந்து புறம்போக்கு இடத்துக்கு போயிடுங்க, அங்க வந்து நான் தலைமை தாங்குறேன்னு சொல்லி அந்த நிலத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதுல மில்ல வச்சுக்கிட்டு நூல் நூத்துக்குவோம். ஆஹா, குப்பத்தை காலி பண்ணணும். ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. கொண்டாங்க போய். என் முதலாளி குறி சொன்ன மாதிரி சொன்னாரு, பளிச்சு போச்சே. என்ன சொன்னாரு? Throw some bones. அப்படின்னா? எலும்பு துண்டுகளை தூக்கி எறினாரு. நான் எரிஞ்சேன், நீ கவ்விட்ட. யாருக்கு எது எரியணும்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அமெரிக்காவுல படிச்சவராச்சே. அப்ப குப்பங்காலி தானே? நிச்சயமா காலி. என்னால நம்பவே முடியலையே. ஆமாமா, குப்பத்து ஜனங்களை நடு தெருவுக்கு கொண்டு வரதுக்கு உங்க மகன் கொடுத்துட்டு கூலிமா இது. தான் நினைச்சதை சாதிச்சே தீரணுங்கிற பிடிவாத குணம் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குமா. என்ன பத்தி நான் கவலைப்படலமா. கால் வைத்து கஞ்சி கூட வழி இல்லாதவங்க நிக்க நிழல் கூட இல்லாம கஷ்டப்பட போறத கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. அண்ணம்மா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அவனை எப்படியாவது திருத்த முயற்சி பண்றேன். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன திமிரு இருந்தா கொடுத்த பணத்தை அம்மா கிட்டே கொண்டாந்து திருப்பி கொடுத்துருப்பா. கை நீட்டி பணத்தை வாங்கிட்டாலே, எப்படியும் குப்பத்தை காலி பண்ணிடுவான்னு சந்தோஷமா இருந்தேன். அந்த பர்மாக்காரி எங்கிட்டயே நடிச்சுட்டா முதலாளி. ஒரு குப்பத்துக்காரிக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தா ஒரு கோடீஸ்வரனுக்கு எவ்வளவு இருக்கும்? கோடிக்கணக்கா இருக்கும். மேனேஜர், குப்பத்தை காலி பண்ணி ஆகணும். நம்ம லாயரை கன்சல்ட் பண்ணி குப்பத்துக்காரங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. முதலாளி, இது சிவில் கேஸ். கோர்ட்டுக்கு போச்சுன்னா இழுபறியா 20 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க மில்லு கட்டிக்கிறீங்களா? வாங்கி வச்சிருக்கிற சிமெண்ட் எல்லாம் சாம்பல் ஆயிடுமே. அதுக்கப்புறம் விபூதி பொட்டல பொட்டலமா எடுத்துன்னு கோயில் கோயிலா விற்க வேண்டியதுதான். மேனேஜர், 20 மாசத்துக்குள்ள மில்ல கட்டி முடிக்கணும். எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. அவசரப்படாதீங்க முதலாளி. இந்த மாதிரி சிவில் கேஸ கிரிமினல் பிரெயினோட தானே நெருங்கணும். கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க மேனேஜர். நிமிர்ந்து நிக்கிற வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்துவோம். எரியிற வீட்டுக்குள்ள யாரும் குடியிருக்க முடியாது, வெளியில ஓடி வந்துருவாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸை வச்சு இடத்தை கைப்பற்றுவோம். குட் ஐடியா. ஆனா இது நடக்கிற காரியமா? இந்த மாதிரி பொதுநல தொண்டுகளை செய்யறதுக்குன்னே சில ஆத்மாக்கள் காத்திருக்கு. அவ்வளவு பேரும் என்னுடைய சிஷியர்கள். நீங்க என்ன சொல்றீங்க? Yes, you do that. I want my land at any cost. I will come back with வெற்றி முதலாளி.